நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, ஒரு தடவை மகாபிரிவா வஸ்திரம்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறா சிஷ்ய கொடிகளை. அதுக்குள்ளே திறந்து பார்க்குறா, பூரம் இருக்குது. ஐயோ, பூரம் இருக்கே வஸ்திரத்தில், தூக்கி போட்டுட்டு வேறு எது கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சிஷ்ய கொடிகள்லாம் சொல்கிறா. இது வேண்டாம் அப்படின்னு. இப்போ பெரியவா சொல்கிறா, பூரானை தட்டி விட்டுட்டு எனக்கு அதே வஸ்திரம்தான் வேணும் அப்படின்னு. அப்புறப்படுத்துந்தான்னு சொல்கிற, தட்டி விட்டுட்டுன்னு சொல்லலை, அப்புறப்படுத்திட்டு நீ எனக்கு அதே வஸ்திரம்தான் வேணும் அப்படிங்கிற. பெரியவா கொஞ்சம் கோபக்காரர். கோபம்னா ஒரு ரொம்ப கோபம் வரும். ஆனால் அதே போல் அன்பானவர். அப்போ அந்த பூரணனை போய் அடிச்சுட்டு வரேன் பெரியவா. அடிக்கக்கூடாது, அப்புறப்படுத்துன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறார். சரி, அப்புறப்படுத்திட்டு வரார். அப்போ பெரியவா சொல்கிறா, பூரா ஒரு ஆற்றுக்கு வந்ததுன்னா லக்ஷ்மி, ஆனால் கடித்தா வலிக்கும், விஷ ஜந்து. ஆனால் அது அப்படியே எடுத்து போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே ஒழிஞ்சு, இல்லை தண்ணியில் விட்டுருங்கோ. அது தண்ணியில் நீங்கள் விட்டுட்டேன்னு நினைக்கக்கூடாது. அது இடத்துக்கு கரெக்டாக போயிடும் அது. ஆனால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறா பெரியவா. அது ஒரு நாளைக்கு, அதாவது அது ஒன்று தான் நிறைய குட்டிக்கு போடுமா. எல்லா பூராம் பள்ளி அப்படின்னு எப்படி ஊர்வன இது இருக்குது பாருங்களேன், அந்த பூச்சிகளில் அது ஒன்று தான் நிறைய குட்டி போடுமா. அந்த குட்டிகள்லாம் தேடுமா, அந்த அம்மா போயிருக்கா, காத்துட்டுருக்கேன், இன்னும் வரலையே அப்படின்னு குட்டிகள் தேடுமா. அதனால் பூரானுக்கு அப்படி சொல்கிறா பெரியவா. நான் அடிச்சுட்டு இருந்தேன், நேத்திலேருந்து உணர்ந்துட்டேன் இந்த இதை படித்ததுலேருந்து. அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் வந்தால் துணியை எடுத்தோ இல்லை ப்ளஷ் அவுட்டில் போட்டு தண்ணி ஊற்ற சொல்கிறான். ஆனால் பூரம் கடித்தா அதுக்கும் பெரியவா மருந்து சொல்லியிருக்கா. ஒரு கைப்பிடி கொப்பமேனி, ஒரு கைப்பிடி உப்பு, ஒரு கைப்பிடி மஞ்சள், அதாவது ஒரு சிட்டி மஞ்சள், மூணையும் போட்டு கசக்கி எங்கே கடிச்சிருக்கோ அங்கே உடனே போட்டோம்னா உள்ள விஷம் பாயாது, உள்ளே போகாது அப்படிங்கிற பெரியவா. அது குழந்தை வேணுங்கிறவா இதை பார்த்தாலே குழந்தை வந்துருமா. இது நிறைய குட்டிகள் போடக்கூடியதான், வம்ச விருத்தி அப்படின்ட்டு சொல்கிறா பெரியவா. ஆகையால் இது இன்றைக்கி ரொம்ப எனக்கு மனதை தொட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.